ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து தாமரை வந்து நம்ம எப்படி விதைகள்லேருந்து வளர்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விதைகள் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, இதில் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது. நான் 2 விதைகள் வாங்கிட்டு வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். 10 டேஸ்க்கு அப்புறம் இப்படி வளர்ந்துருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா களிமண் தான் பெஸ்ட்டு. களிமண்ணும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் நம்ம களிமண்ணை நிரப்பிட்டு அதை வந்து வச்சிடலாம். இந்த விதைகள் வந்து லைட்டாக மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு டப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் சென்டரில் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா சைடில் தண்ணி ஊற்றும்போது கலங்காமல் இருக்கும். சில பேர் வந்து இந்த மாதிரி பாட்டில் இந்த கிழங்கா வாங்கும்போது அப்படியே அந்த டப்பில் வந்து மண் போட்டு அதிலே வச்சுட்டு அப்படியே கூட தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. இந்த மாதிரியும் வைக்கலாம். தண்ணி வந்து கலங்காமல் நல்லாயிருக்கும். இந்த மண்ணுக்காக நான் வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு ரவுண்ட் போயிட்டு ஏரி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன் களிமண். பாருங்கள், நிறையவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் விதைகள் மூலமாக இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அழகாக இருக்குது குட்டி லீஃபு. தேங்க்யூ.